வணக்கம். நீங்க அனுப்பின அந்த ஆய்வுக் கட்டுரை, வாவ்! ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா இல்லையா? பொதுவா ஒரு 7 நாள் தியான முகாம்க்கு போயிட்டு வரவங்க வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்வாங்க. ஆனா அது வெறும் ஒரு ஃபீலிங்கா இல்ல இல்ல உண்மையிலே உடம்புக்குள்ள ஏதாவது நடக்குதான்னு. அதேதான். அவங்க மூளைக்குள்ள, உடம்புக்குள்ள அளவிடக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்குதா? இந்த கேள்விக்கு பதில் தேடுற ஒரு துப்பறியும் வேலை மாதிரி இருந்துச்சு இந்த ஆய்வு. கரெக்டா சொன்னீங்க. இது வெறும் கதைகள் இல்ல. மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த தொடர்பை எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன், ரத்த பரிசோதனைன்னு உறுதியான அறிவியல் ஆதாரங்களோட நிரூபிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ம். ஒரு வாரம் தியானம், அப்புறம் சில புதிய சிந்தனைகள், சில சடங்குகள், இது மூணும் சேர்ந்து ஒருத்தரோட உயிரியலையே எப்படி மாற்றி எழுதுதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி. துப்பறியும் வேலைன்னா சந்தேகம் வர்ற இடம் நம்ம மூளை தான். அதுதானே நம்மளோட கண்ட்ரோல் ரூம். அந்த எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன தெரிஞ்சது? அங்க என்ன தயம் கிடைச்சது? கண்ட்ரோல் ரூம்ல சொல்லப்போனா ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கு. முக்கியமா 2 விஷயம். ஓகே. ஒன்னு, நம்ம மனசுக்குள்ள எப்பவும் ஓடிட்டே இருக்குமே ஒரு சிந்தனை. அடுத்து என்ன செய்யணும், நேத்து அப்படி பேசிட்டனே, ஒரு உள்மனக் குரல். ஆமாமா. அந்த தொணன்னு பேசிட்டே இருக்கிறாள். அதேதான். அந்த குரலுக்கு காரணமான டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது டிஎம்என் அப்படின்ற மூளை பிணையத்தோட செயல்பாடு கணிசமா குறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ நம்ம மனசாட்சி மாதிரி நம்ம கூடவே இருந்து பேசிட்டே இருக்கிற அந்த ஆள் கொஞ்சம் அமைதியாயிட்டார்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. அந்த ஆள் அமைதியானதும் 2வது முக்கியமான விஷயம் நடக்குது. ம். மூளையோட தனித்தனி பகுதிகள், அதாவது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுகள், அவங்கவங்க வேலையை மட்டும் பார்க்காம ஒரு ஒட்டுமொத்த கம்பெனி மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஓஹோ. இது ஒரு கம்பெனி மாதிரி யோசிச்சு பாருங்க. முதல்ல சேல்ஸ் டீம், டெக் டீம்னு தனித்தனியா வேலை செஞ்சாங்க. அதுக்கு பேரு மாடுலாரிட்டி. ஆனா இந்த பயிற்சிக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே டீமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தகவல் எல்லா இடத்துக்கும் ரொம்ப வேகமா போகுது. இதுக்கு பேரு குளோபல் எஃபிஷியன்சி அதிகரிக்கிறது. அடேங்கப்பா. அப்ப மூளை இன்னும் திறமையா ஒரு முழுமையான யூனிட்டா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுல ரொம்ப ஆழமான தியான நிலைகளுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்களா? நிச்சயமா. இடது இன்சுலா மற்றும் பின்புற சிங்குலேட் கார்டெக்ஸ்னு 2 பகுதிகளுக்கு நடுவுல இணைப்பு ரொம்ப வலுப்பட்டிருக்கு. சரி. இதுக்கு முன்னாடி நடந்த ஆய்வுகள்ல இந்த மாதிரியான இணைப்பு டிரான்ஸ்னு சொல்லப்படுற ஆழ்ந்த மெய்மறந்த தியான நிலைகளோட தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது சும்மா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்ல, மூளையோட ஆபரேட்டிங் சிஸ்டமே மாறுற மாதிரி. அதேதான். சரி. இது புதுசா தியானம் பண்றவங்களுக்கு, பல வருஷமா தியானம் பண்றவங்களோட மூளையில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா? அவங்க கண்ட்ரோல் ரூம் எப்படி இருந்துச்சு? நல்ல கேள்வி. ஆய்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அனுபவம் வாய்ந்த தியான பயிற்சியாளர்களோட மூளையில வலது சுப்பீரியர் பரைட்டல் லோபியூல்ங்கிற பகுதியில கிரே மேட்டர் அதிகமா இருந்திருக்கு. கிரே மேட்டரா? ஆமா. இந்த பகுதி நம்ம உடம்ப பத்தியும் நாம இருக்கிற இடத்த பத்தியும் நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது. அதாவது பல வருஷ பயிற்சி அவங்க மூளையோட கட்டமைப்பையே மாத்திருக்குங்கிறதுக்கான ஒரு வலுவான தடயம் இது. ஓகே. கண்ட்ரோல் ரூம்ல ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்குன்னு புரியுது. ஆனா ஒரு சிஸ்டம் நல்லா வேலை செய்யணும்னா அதுக்கு போற சப்ளையும் சரியா இருக்கணுமே. அடுத்து ரத்தத்தை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இங்கேதான் கதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது 100% சரி. இங்க கிடைச்ச முடிவுகள் உண்மையிலே பிரமிக்க வைக்குது. அவங்க பங்கேற்பாளர்களோட ரத்த பிளாஸ்மாவை எடுத்து ஆய்வகத்துல வளர்க்கப்பட்ட நரம்பு செல்களோட சேர்த்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இத கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. தியான பயிற்சி செஞ்சவங்களோட ரத்தத்தை எடுத்து அத லேப்ல இருக்கிற நியூரான் செல்கள் மேல ஊத்துனாங்களா? என்னாச்சு அப்போ? ஆச்சரியம் என்னன்னா, அந்த நரம்பு செல்கள் இன்னும் நீளமா அதிக கிளைகளோட வளர ஆரம்பிச்சது. நிஜமாவா? ஆமா. சுருக்கமா சொன்னா, அந்த ஒரு வார பயிற்சிக்கு அப்புறம் அவங்க ரத்தமே ஒரு மூளை டானிக் மாதிரி மாறிடுச்சு. அது மூளை செல்களை பார்த்து நல்லா வளருங்க, புதுசா கனெக்ஷன்ஸ் உருவாக்குங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சொல்றது கேட்டா நம்பவே முடியல. நம்ம உடம்ப ரீப்ரோகிராம் பண்றது நம்ம கையில தான் இருக்கு போல. இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? இதுக்கு காரணம் பிடிஎன்னு ஒரு புரதப்பாதை. அத மூளைக்கான உரம்னு கூட சொல்லுவாங்க. ஓ, மூளைக்கான உரம். ஆமா. அந்த பாதையோட செயல்பாடு அதிகரிச்சிருக்கு. குறிப்பா SLITRK1 அந்த ஒரு புரதம் அதிகரிச்சிருக்கு. இது நேரடியாவே நரம்பு இணைப்புகள் உருவாக உதவுது. சரி. மூளைக்கு புதுசா ரோடு போடுற மாதிரி நியூரான் இணைப்புகள் வளருது. ஆனா இந்த வேலைக்கெல்லாம் சக்தி வேணுமே. உடம்பு அந்த எனர்ஜியை எப்படி சமாளிச்சுது? அங்கே ஏதாவது மாற்றம் நடந்ததா? மிக சரியான கேள்வி. அங்கேயும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பயிற்சிக்கு அப்புறம் எடுத்த ரத்த பிளாஸ்மா
ஆய்வக செல்களை ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய வச்சது. என்னது? மெதுவா சக்தியை உற்பத்தி பண்ற மைட்டோகாண்ட்ரியா முறையிலிருந்து வேகமா சக்தியை உற்பத்தி பண்ற கிளைகாலிசிஸ் முறைக்கு மாற வச்சது. அப்போ இது ஒரு மெதுவா எரியற விறகு அடுப்புல இருந்து உடனடியா சக்தி கொடுக்கற கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறுற மாதிரி இருக்கே. இந்த மாற்றம் எதுக்கு தேவைப்பட்டது? கரெக்ட். தியான மாதிரி ஒரு விஷயத்துல தீவிரமா கவனம் செலுத்துறதுக்கு இந்த மாதிரி உடனடியா கிடைக்கிற சக்தி தேவைப்படலான்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அப்படியா? ஆமா, திபெத்திய துறவிகள் கிட்டயும் இதே மாதிரி ஒரு மாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மனசோட தேவைக்கேற்ப உடம்பு தன்னோட எனர்ஜி உற்பத்தி முறையே மாத்திக்குது. வாவ்! மூளை செல்கள் வளருது, சக்தி உற்பத்தி முறை மாறுது. அடுத்து வரதுதான் இந்த ஆய்வோட உச்சகட்டம்னு நினைக்கிறேன். ம் உடம்பே தனக்கு தேவையான வலி நிவாரணிய உருவாக்கின கதை. ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு மருந்து போலி விளைவில்லையே. இல்லவே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. பங்கேற்பாளர்களோட உடம்புல பீட்டா எண்டோர்ஃபின், டைனோர்ஃபின் மாதிரி இயற்கையான வலி நிவாரணிகளோட அளவு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஆனா இங்க யாருக்கும் மருந்துன்னு சொல்லி எதையும் ஏமாத்தி கொடுக்கலையே. குடுக்கல. இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம். இது ஒரு சடங்கு, ஒரு பயிற்சின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே? சரி, இந்த சடங்கு எனக்கு நல்லது செய்யும் நம்புறதுனாலயே உடம்பு நிஜமான வலி நிவாரணைய உருவாக்குதா? அப்போ நம்ம நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? மிக சரியா அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. இதுக்கு பேரு திறந்த வெளி மருந்து போலி விளைவு. இங்கே ஏமாற்று வேலை இல்ல. நம்பிக்கையும் அந்த சடங்கில் பங்கேற்பதுதான் முக்கியம். ஓஹோ! அந்த கூட்டு மனநிலை, அந்த சூழல், அந்த நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்து உடம்போட வேதியிலேயே மாற்றுது. அப்போ நாம நோய் எதிர்ப்பு சக்தி விஷயத்துக்கு வருவோம். பொதுவா தியானம்னா மன அழுத்தம் குறையும், அதனால உடம்புல இருக்கிற அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன் குறையும் தானே நாம பொதுவா நினைப்போம். ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா இங்க ரிசல்ட் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்ததே. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான புதிர். உடம்புல அழற்சியை தூண்டுகிற புரதங்களும் அதிகரிச்சது, அதே சமயம் அழற்சியை கட்டுப்படுத்துற புரதங்களும் அதிகரிச்சது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் முரணா இருக்கே. அப்போ உடம்பு தனக்குத்தானே சண்டை போட்டுக்குதா? அப்படி இல்ல. இதை இப்படி பாருங்க. நோய் எதிர்ப்பு மண்டலம் சும்மா அழற்சியை குறைச்சிட்டு அமைதியா இல்ல. அது ஒரு மேம்பட்ட உஷார் நிலைக்கு போகுது. மேம்பட்ட உஷார் நிலையா? ஆமா, அதாவது ஒரு ராணுவம் தேவையில்லாம சுடுறத நிறுத்திட்டு, ஆனா அதே சமயம் எந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாரா சமநிலையில இருக்கிற மாதிரி. இது நோய் எதிர்ப்பு மண்டலம் சும்மா முடக்கப்படல, அது இன்னும் புத்திசாலித்தனமா மாறுதுங்கிறத காட்டுது. சரி, இப்போ நம்ம கிட்ட எல்லா தடயங்களும் இருக்கு. கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கிற மூளை அப்கிரேட் ஆயிருக்கு, சப்ளை லைன் மாதிரி இருக்கிற ரத்தம் ஒரு சூப்பர் டானிக்கா மாறி இருக்கு, பாதுகாப்பு படையான நோய் எதிர்ப்பு மண்டலம் இன்னும் ஸ்மார்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே தனித்தனியா நடந்ததா இல்ல? இல்ல, இதை எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மாஸ்டர் கீ இருக்கான்னு கேக்குறீங்க. ஆமா, ஒரு பெரிய கோட்பாடு ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த ஆய்வு முன்வைக்கிற கோட்பாடு தான் இந்த எல்லா புதிர்களையும் ஒன்னா இணைக்குது. அது என்னன்னா, நம்ம மூளை ஒரு கணிப்பு இயந்திரம். கணிப்பு எந்திரம், ப்ரிடிக்ஷன் மிஷின். அதேதான். அது சும்மா வெளியிலிருந்து வர்ற தகவல்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதில்ல. அது தன்னோட பழைய அனுபவங்களை வச்சு அடுத்து என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு தொடர்ந்து கணிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கணிப்புகளுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இதய துடிப்பு, ஹார்மோன்கள், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் தயார்படுத்துது. ஓகே ஓகே, நம்ம மூளை ஒரு எதிர்காலத்தை கணிக்கிற மிஷின். அப்போ இந்த 7 நாள் பயிற்சி அந்த மிஷினை எப்படி ஹேக் செஞ்சது? இந்த முகாம்ல நடந்த 3 விஷயங்களும் இந்த கணிப்பு இயந்திரத்தை வெவ்வேறு விதமா பாதிச்சது. முதலாவது விரிவுரைகள். ம், மனசால உடலை குணப்படுத்த முடியும், நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு புதிய கருத்துக்களை கொடுத்தாங்க. இது அந்த கணிப்பு இயந்திரத்தோட அடிப்படை குறியீடுகளை, அதாவது நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளை மாற்றி எழுதுச்சு. இதுக்கு பேரு ரீகான்செப்சுவலைசேஷன். அதாவது கம்ப்யூட்டரோட சோர்ஸ் கோட்லயே கை வைக்கிற மாதிரி. அடுத்து அந்த குணப்படுத்தும் சடங்குகள், அது என்ன பண்ணுச்சு? அந்த சடங்குகள் பழைய கணிப்புகளுக்கு நேரடி சவால் விடுத்தது. நான் நோயாளி, என் உடம்பு இப்படிதான் இருக்கும் அனுற பழைய கணிப்பை உடைச்சு ஒரு நிஜமான குணமடையும் அனுபவத்தை கொடுத்தது. இது பழைய கணிப்பு தப்புன்னு மூளைக்கு நேரடியா உணர்த்துச்சு. சரி, மூளைக்கு புது ஐடியாவை கொடுத்தாச்சு, பழைய ஐடியா தப்புன்னு அனுபவத்தையும் கொடுத்தாச்சு. கடைசியா தியானம், அதோட பங்கு என்ன இதுல? தியானம் தான் இதுல முக்கியமான வேலை செஞ்சது. அது அந்த கணிப்பு இயந்திரத்தோட பாஸ் பட்டன் மாதிரி. பாஸ் பட்டனா? ஆனா அது உங்களை இறந்த காலத்துல இருந்தோ எதிர்காலத்தை பற்றி கணிக்கிறதுல இருந்தோ நிறுத்தி நிகழ்காலத்துல கவனம் செலுத்த வைக்குது. அந்த அமைதியான நேரத்துல தான் விரிவுரைகள் மூலமா கிடைச்ச புதிய நம்பிக்கைகள் உள்ள போய் பதியவும்
சடங்குகள் மூலமா கிடைச்ச புதிய அனுபவங்கள் உள்வாங்கப்படவும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா பாருங்க. விரிவுரைகள் புது சாஃப்ட்வேரை கொடுத்தது, சடங்குகள் பழைய சாஃப்ட்வேர்ல இருந்து பிழைகளை காட்டுச்சு, தியானம் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி இந்த புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண இடம் கொடுத்தது. சூப்பர்! இந்த மூணும் சேர்ந்ததால தான் அந்த கணிப்பி இயந்திரம் நெகிழ்வுத்தன்மையோட மாறி ஒட்டுமொத்த உயிரியலையும் மாற்றி அமைச்சிருக்கு. மிகச்சரியா தொகுத்துட்டீங்க. அதுதான் இந்த கோட்பாட்டோட சாரம். மூளையோட கணிப்புகள் மாறும்போது அந்த கணிப்புகளால் கட்டுப்படுத்தப்படுற உடலின் உயிரியலும் மாறுது. அதனால தான் நரம்பு செல்கள் வளருது, சக்தி பயன்பாடு மாறுது, வலி நிவாரணிகள் சுரக்குது. அப்போ இது ஒரு கம்ப்யூட்டர்ல புதுசா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றது மாதிரி இல்ல, அதோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே அப்கிரேட் பண்ற மாதிரி. அருமையான ஓமை. இதனால தான் அங்க போனவங்க இது ஒரு மாபெரும் மாற்றம்னு உணர்ந்திருக்காங்க. அது வெறும் மனரீதியான உணர்வு இல்ல, செல்லுலார் மட்டம் வரைக்கும் அவங்க ஒரு புதிய ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு மாறியிருக்காங்க. ஆமா, அதுதான் இந்த ஆய்வின் முக்கியமான கண்டுபிடிப்பு. மனதின் மூலம் உடலின் ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே மாற்ற முடியும் என்பதுதான் அது. மூளை நெட்வொர்க்ல ஆரம்பிச்சு நம்ம ரத்தத்துல இருக்கிற மூலக்கூறுகள் வரைக்கும் ஒரு தீவிரமான மன உடல் பயிற்சி முகாம் நிஜமான அளவிடக்கூடிய உயிரியல் தாக்கங்களே ஏற்படுத்தணும் பார்த்தோம். ஆமா, நரம்ப வளர்ச்சி அதிகரிக்கிறது, உடலின் சக்தி பயன்பாடு மாறுறது, இயற்கையான வலி நிவாரணிகள் சுரக்கிறதுன்னு பல ஆச்சரியமான முடிவுகளை பார்த்தோம். நம்ம நம்பிக்கை, கவனம் மற்றும் சில அர்த்தமுள்ள சடங்குகள் ஒன்னா சேரும்போது நம்ம உடலோட வேதியிலேயே மாற்றி அமைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த சான்று. இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனை விட்டுட்டு போகுது. வெறும் ஒரு வார பயிற்சியில நம்ம மனச வச்சு இவ்ளோ ஆழமான உயிரியல் மாற்றங்களை செய்ய முடியும்னா, நம்ம கவனத்தையும் நம்பிக்கையையும் ஒருமுகப்படுத்தி நீண்ட காலத்துக்கு பயிற்சி செஞ்சா நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் அமைப்பையும் எந்த அளவுக்கு நம்மால வடிவமைக்க முடியும் யோசிச்சு பாருங்க.